guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா நார்த் இந்தியா ஃபேமஸ் குஜியா. வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1/2 கிலோ மைதா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு, பவுடர் சுகரை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. சூடான நெய் சேர்த்துக்கோங்க 1/4 கப். அப்புறம் மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி ஊற்றி டைட்டான டோவா செஞ்சு வச்சுக்கோங்க. மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சுகர் 1/2 கப் போட்டுக்கோங்க. ஏலக்காய் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அது கிராம், பாதாம், முந்திரி சேர்த்து அரைச்சிக்கோங்க. எதுலாம் நம்ம அரைச்சிருக்கோமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் தேங்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. வேணா அளவுக்கு திராட்சை சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வானல் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா ரவை சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணுங்க. அரை கிலோ அன்ஸ்வீட்டட் கோவா சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல செஞ்சு வச்சதை அதுல சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ அந்த டோவை 4 பீஸா கட் பண்ணிக்கோங்க. இதை 5 பீஸா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. இப்போ இதோட ஃபில்லிங்ஸ் அதுல போட்டுக்கோங்க. அப்புறம் இதை நல்லா மூடிக்குங்க. ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதுல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்ல சூடாக விட்டுருங்க. இப்போ செஞ்சு வச்சதுல அதுல போட்டுக்கோங்க. அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆன பிறகு இது ஒரு நியூஸ் பேப்பர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 2 கப் சுகரை போட்டுக்கோங்க. சர்க்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. சுகர் சிரப்பு ரொம்ப கூலா இருக்கணும். இப்போ இதுல ஒன்னொன்னா டிப் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்காக டிப் பண்ணி எடுத்துருங்க வெளியே. அப்புறம் இது ஒரு தட்டுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ரெடி. உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.